ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து ட்ராயிங்கில் நிறைய இன்ட்ரெஸ்ட். பேரண்ட்ஸும் சப்போர்ட். அதே மாதிரி நிறையா ஆர்டிஸ்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸ்கூலும் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நான் சார்கோலில் நிறைய ட்ராயிங் பண்ணி இங்கே எக்ஸிபிஷனில் வச்சுருக்கேன். கலந்துருக்கேன். ஒரு 16 சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்துச்சு? சின்ன வயசுலேருந்து ட்ராயிங்கில் ஃபுல்லாகவே சார்கோல் பவுடர் வச்சு ஒரு ஹார்ஸ், அப்புறம் எல்லாம் வரைஞ்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு குழந்தை ஃபோட்டோ அதெல்லாம் வரைஞ்சிருக்கேன். அது ஒரு மாதிரி பயப்படுற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருந்துச்சு, அதனால் அதை எடுத்து. வணக்கம், என் பேர் விக்னேஷ். ஆசியாவின் முதல் சூரிய ஒளி ஓவியர். சூரிய ஒளின்னு பார்த்தீங்கன்னா சூரிய ஒளியை வச்சு மேக்னிஃபைங் கிளாஸில் ஓவியம் வரைஞ்சிட்ருக்கேன். இது வரையும் பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கேன். என்னுடைய ஆசை வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நான் சொல்லியிருக்கேன், என்னுடைய ஓவியத்தை வந்து ஓவிய கண்காட்சியாக வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் நிறைய பேட்டிகளில். ஸோ அந்த மாதிரி அதுக்கு ஒரு வாய்ப்பாக தான் இங்கே சீகன் பால்கு மியூசியத்தில் வந்து நாங்கள் எங்களுடைய ஓவியத்தை வச்சுருக்கோம். சீகன் பால்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனிலேருந்து ஒருத்தர் இங்கே தரங்கம்பாடியில் வந்து தமிழுக்காக நிறைய தொண்டு ஆற்றியிருக்காரு. ஸோ அவரை வந்து பார்த்திங்கன்னா தமிழில் முதல்ல அச்சகம் வர வச்சு முதல் கல்வி திட்டத்தை உருவாக்கியிருக்காரு, முதல் சத்துணவு திட்டத்தை உருவாக்கியிருக்காரு. ஸோ அவரை பெருமிதப்படுத்துகிற வகையாக பார்த்திங்கன்னா என்னுடைய ஓவிய முறையில் சூரிய ஓவியத்தில் இன்றைக்கி ஓவியத்தை அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் சில நாட்களில் அதை முடிச்சிருவேன்னு நம்புகிறேன். இன்றைக்கி வரைஞ்ச ஓவியத்தை நிறைய மாணவர்கள் பார்த்து அதை நிறையா தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இந்த ஓவிய கண்காட்சியோட நோக்கமே வந்து பார்த்திங்கன்னா ஓவியம் வந்து நிறைய இடத்துல அழிஞ்சு வந்துட்டுருக்கு. ஸோ அதை வந்து நிறையா ஓவியத்துறையிலும் நிறைய பேர் சாதிக்கலாம். ஸோ ஓவியத்துறையில் இவ்வளோ ஓவிய இது இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் தெரிவிக்கிற விதமாக தான் நாங்கள் இந்த எக்ஸிபிஷன் நடத்தியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 7 ஆர்டிஸ்ட் கலந்துருக்கோம். ஒவ்வொரு விதமான ஆர்டிஸ்ட்டும் ஒவ்வொரு விதமான யூனிக்கான மெத்தடில் பண்ணியிருக்காங்க. அந்த வகையை வந்து நிறைய பேர் மாணவர்களை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கண்காட்சியை இலவசமாக வந்து பார்க்குற நோக்கத்தில் நாங்கள் இங்கே இது பண்ணியிருக்கோம். தொடர்ந்து 10 நாள் இங்கே நடக்க போகுது. ஸோ யார் வேணாலும் வந்து பார்க்கலாம். எல்லோரும் வாங்கன்றதை நாங்கள் அழைப்பு இதெல்லாம் சொல்கிறோம். மிக்க நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே மிக்க நன்றி. இந்த ஓவிய கண்காட்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான ஓவியர்கள் ஒவ்வொரு விதமாக பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த முறைகளை வந்து இங்கே நேரடியாக 10 நாள் நடக்கிறதுல நேரடியாக வந்து பார்த்து கேட்டு தெரிஞ்சு கற்றுக்கலாம். அதை தாண்டி அவங்கள்ட்ட தனித்தனியாக கான்டாக்ட் நம்பர் கேட்டு அவங்க கைடன்ஸ் மூலிமா ஃப்ரீயாகவே நீங்கள் கற்றுக்கலாம். அது தான் இது பார்த்திங்கன்னா என்னுடைய சன்லைட் ஓவியம் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சரோடு சேர்ந்து ஒரு 25 பசங்களுக்கு ஒர்க் ஷாப்பாக நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக எல்லா மாணவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கலான்னு ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கும். தொடர்ந்து கவர்மெண்ட்டோடு சேர்ந்து என்னோடய ஓவிய முறையை சொல்லிக் கொடுக்கணும்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.